ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே. இதோ நாம் இப்பிறவியின் பிறவி பயனை நீர்த்து பிறப்பில்லா வாழ்வை பெறுவதற்கு ஆசைப்படும் அனைத்து அன்பர்களுக்குமான அருமையான ஆலயத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், மருள் நீக்கியார் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசரின் மறுபிறவியில்லா வாழ்வு பெருவாழ்வு கிட்டியது இந்த ஸ்தலத்தில்தான். அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலமான திருப்பகலூர் அக்னீஸ்வரர் திருக்கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் திருக்குளங்கள் இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஆலயத்திலும் எவ்வாறு இருக்கும் என்று. ஆனால் திருப்புகலூரில் உள்ள இந்த திருக்குளமானது, அதாவது அக்னி தீர்த்தமானது, ஆலயத்தின் சுற்றுப்பிரகாரம் முழுவதுமாக சுற்றி காணப்படுகிறது. இதுவே இந்த ஆலயத்தின் பெருமைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஆலயத்தின் தொன்மை வரலாறானது நமக்கு முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று இதன் பழமையான கல்வெட்டுக்களும் வரலாறுகளும் நமக்கு புதுமையான வரலாற்றை புகுத்த முடியாத அளவிற்கு பழமையும் தொன்மையும் இங்கே காணப்படுகிறது. அப்படி ஓர் அற்புதமான ஆலயம். ஜோதி வடிவான சிவனை விளக்காகவும் அகலாகவும் திரியில் ஏற்றியுமே நாம் வழிபட்டு வருகிறோம். மற்றும் திருமணச் சடங்குகளிலும் மரணச் சடங்குகளிலும் மட்டுமே முழுமையான அக்னி தேவனாக நாம் இறைவனை வலம் வந்து வரம் கேட்கிறோம். ஆனால் 24 மணி நேரமும் எப்போதும் அக்னி வடிவமாகவே காட்சி தந்து பக்தர்கள் வலம் வர அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அக்னீஸ்வரர். அப்படி அற்புதமான திருத்தலம்தான் இது. பிறவி பயனை நீக்கும் மறுபிறவியில்லா வாழ்வை கொடுக்கக்கூடியது. இறைவனின் பாதங்களிலேயே நம்மை சரணாகதி அடையச் செய்யும் ஓர் அற்புத ஆலயம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவதலங்களுள் இதுவும் ஓர் முக்கியமான ஸ்தலமாகும். திருநாவுக்கரசர் இங்கே தன்னுடைய இறுதி காலத்தை கழித்ததாகவும் இங்குதான் அவர் சிவபதம் அடைந்தார் என்பதும் கல்வெட்டுக்களும் தேவாரமும் நமக்கு உணர்த்துகின்றன. இது மட்டுமல்ல, திருஞான சம்பந்தருக்கு களிமண்ணால் செய்த செங்கல்லை தங்கமாக மாற்றி வழங்கிய அற்புதங்கள் நிறைந்த ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது. இந்த ஆலயம் திருநாவுக்கரசர் காலத்திலேயே இருந்தது. குறிப்பாக கிபி 600களில் பெரும் பேறு பெற்ற ஆலயமாக விளங்கி நிற்கிறது. பிறகு சோழர்களால் ராஜராஜன், ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜேந்திர சோழன் என பின்காலத்தில் வந்த அனைத்து மன்னர்களாலும் நிலங்களும் நிவேதனங்களும் நன்கொடையாக அளிக்கப்பட்டு வரியில்லா பல நல்லாட்சி இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் 5 கோபுரங்கள் காணப்படுகின்றன. வாசலின் நுழைவாயிலில் ஓர் கோபுரமும், அதனைத் தொடர்ந்து கிழக்கு புறமாக ஓர் கோபுரமும், உள்ளே இறைவனை தரிசிக்க செல்லும் வழியில் 3 கோபுரங்கள் என 5 பிரதான கோபுரங்கள் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்றன. எத்தனை நேர்த்தியான தமிழக சிற்பக்கலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த ஆலயம். தமிழக அரசு
சொல்லப்போனால் 4 பக்கம் கணக்கு. இந்து சமய அறநிலையத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு இவ்வளோ தூரம் வருது. அதான் ஆனாலும் இந்த கோயில் கட்டுமான பணிகளும் இதன் பல்வேறு சிறப்புகளும் இன்னும் மேம்படுத்த வேண்டிய நிலையில் காணப்படுவது பக்தர்களாகிய நமக்கு ஒரு சிறு வருத்தம்தான். இதோ இந்த கோபுரத்தின் இடப்பக்கத்தில் இருப்பதுதான் திருநாவுக்கரசர் வாழ்ந்த மடமாகும். அப்படி சமய குறவர்கள் வந்து தங்கி வாழ்ந்து வரலாறாய் நிற்கும் ஓர் புண்ணிய ஸ்தலமாகும் இது. வாய்ப்பு கிட்டும் போது சென்று வருவோம். அக்னி வடிவத்தில் இருக்கும் இந்த சிவனை முழுமையாய் தரிசிப்போம். 2 தலைகளும் 3 கால்களுமாக முழுவதுமாய் ஜோதி வடிவில் அக்னியாகவே காட்சியளிக்கும் வெண்கல சிலை இங்கு மட்டுமே இருப்பது ஓர் அற்புத சிறப்பு. இப்படிப்பட்ட ஆலயத்தில் வந்து செல்வதே நமக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு கிட்டும் போது அனைவரும் சென்று வருவோம். இறைவனை தரிசித்து முடிவில்லா வாழ்வை பெறுவோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.